நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விவேகானந்த மண்டபம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை, சன்ரைஸ் கேலண்டர். சூரியன் வந்து இந்த இடத்துல ஒதுக்கி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம விடியகாலையில் வந்து சூப்பராக சன் ஒதுக்கி ஏன்னா இங்கே ஆக்சுவலாக நம்ம மட்டும் அங்கே பார்க்கலாம். வியூ பண்ணியோட காற்று எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் சன்ரைஸ் கேலண்டர். இங்கே இருந்து நம்ம சூரியன் ஒதுக்கி இடத்த பார்க்கும்போது சூப்பராக விடியகாலில் இருந்தீங்கன்னா நம்ம அந்த கப்பலில் தான் போய் ஏற போகிறோம். கப்பல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கப்பல்லேருந்து நம்ம ஐயா திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போக போகிறோம். ஹாய் ப்ரோஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பைக்கிலே தூத்துக்குடிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் பார்க்கலாம், இந்த பாலத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம கன்னியாகுமரி சைடு போகிற வழியில் இந்த 2 மலைக்கு நல்ல ரோடு போயிட்டுருக்குங்க. இந்த ரோட்டில் நீங்கள் பைக்கில் போய் பார்க்கலாம், அதோட ஃபீலே செம்மையாக இருக்கும். அந்த காற்று, அந்த மலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஷூட்டிங்கோட நிறைய பண்ணியிருக்காங்க. சிங்கம் படம் அந்த மாதிரி நிறைய படம் ஷூட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ரோட்டில் போய் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த ரோடு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு மாடி பாண்டிங்காக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பைக்கில் போகிறது வந்து பெட்ரோல் காசு வந்து ஒரு 1500 அவ்வளோதான் வந்துச்சுங்க. நீங்கள் பைக்கில் போயிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம் இல்லையா, ஃபைனல். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தூத்துக்குடிலேருந்து கன்னியாகுமரி பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். செம்ம இதாக இருந்துச்சு. அது என்ன பட்ஜெட் ஆச்சு, எங்களுக்கு எவ்வளோ இதாகிடுச்சு, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், அடுத்து அங்கே போகிறதுக்கு போட்டிங் போக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நான் போனதே இல்லை. அங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. ஜஸ்ட் நாங்கள் தூத்துக்குடிலேருந்து நாங்கள் ஒரு 9 கிளம்புனோம் நினைக்கிறேன். இங்கே ஒரு இப்போ கரெக்டாக 1.5 மணி ட்ராவல் பைக்கில் அங்கே வர்றதுக்கு. ட்ராவல் நல்லா இருந்துச்சு. அதை என்னென்ன பண்ணால் அப்டேட் பண்ணுறேன். ரோஸ் நம்ம போட்டிங் போட தான் போயிட்டுருக்கோம். இங்கே கோயில் இருக்குது பாருங்க, இந்து கோயில், மாரியம்மன் திருக்கோவில். ஆமாம், அந்த மாயம்மா திருக்கோவில், பரசுராம கணபதி கோவில். அங்கே டெம்பிள்லாம் இங்கே நிறைய இருக்குது. பீச் ஒட்டி அங்கே கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போகலாம். இப்போ நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வராங்கண்ணே கன்னியாகுமரி சைடு. மெமரிஸ், நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ். ரோஸ் இங்கே வந்த இடத்துல மச்சான் மோல்டிங் ட்ரெஸ் வாங்கினாங்க. அது 100 rupees பேசியிருக்காங்க. நல்லா தான் உங்களுக்கு ஃபீல் ஓகேவா? மடக்கி பாக்கெட்டில் ஒட்டி கொண்டு போய்க்கலாம். கவரில் வச்சு இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சைஸ் ஷாப் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் கடை, டேட்டோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. 500 rupees கூட வாங்கியாச்சு. வேண்டாம். ஓகே, வாங்க மக்களே, நம்ம போட்டிங் போகலாம். வெயில் வேறு கொடுத்துது, செம்ம ஹீட்டாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக சிலைகள் எல்லாமே நிறைய ஸ்டாச்சுஸ், கிருஷ்ண சிலை, ராமர் சிலை, புத்தர், அந்த மாதிரி சிலைகள் அதிகமாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ஷாப், ட்ரெஸ் கடை. போட்டிங் தான் போயிட்டுருக்கோம் கன்னியாகுமரியில் இருப்போம். சரி, இது என்ன ஹோட்டலுக்கு மார்க்கெட்டிங்கா? ஒரு ஃபாரினர்ஸ் எங்கேயோ ட்ராவல் பண்ணி வந்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ கேசரி ஊர்லேருந்து. கேசரி நாடா சும்மா அடிச்சு. கேசரி கண்டிப்பாக வந்து ஃபாரினர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸும் நார்த் இந்தியன்ஸ் தாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் ஷாப் இங்கே ட்ரெஸ்ஸு எல்லாமே கம்மியாக 100 ரூபா 150 அந்த மாதிரி ரேட்டில் தான் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரோஸ் கன்னியாகுமரி இருந்தாலும் இந்த சங்கரம் செஞ்ச பாருங்களேன் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே போவோம். முகாம்பூர் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி, இதுக்குள்ள தான் போட்டிங் இருக்குது. அங்கே போட்டிங் போகலாம். சார் கடல் காற்று சில்லுன்னு அடிக்கிற, வெயிலுக்கு வந்ததுக்கும் உள்ளே வர்றதுக்கும் சூப்பராகவே இருக்குது. அங்கே மக்களே உள்ளே போகலாம். ஐடியாக்குள்ளே
போட்டிங் சைட்ஸ் மச்சான காணும் சமட்டை கேட்டுட்டேன். நண்பர்களே எங்கே பார்த்தீங்களா, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் இங்கே தான் போயிட்டுருக்கோம். நார்மல் டிக்கெட் 75 ஒரு பெர்சனுக்கு. உள்ள வர்றதுக்கு 75 டிக்கெட்ஸ். இதுக்குள்ளே தான் போகுது நம்ம டிக்கெட் எடுக்க போர்டிங்க்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க, ஃப்ரீயாக தான் வரிசை இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போக வேண்டியது இருக்குது. இதே நீங்கள் சாட்டர்டே சண்டே இருந்தால் கூட்டமாக இருக்கும். நாங்கள் வீக் டேஸில் வந்துருக்கோம். நீங்களும் வீக் டேஸில் வரதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம டிக்கெட் வாங்குற இடம். ஒரு ஆளுக்கு 75 போடுறோம் பெர் ஹெட். அங்கே டிக்கெட் வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டர்ஸ் படகு போக்குவரத்து போகணும். 75 ரூபீஸ் பயணச்சு பார்த்தீங்களா. இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் போட்டிங் போகிறேன். நான் போனதே இல்லை. போகிற பாதையுமே சூப்பராக இருக்குது. எப்படி போகுது பார்த்தீங்களா பாதை. வாங்க இல்லை போய் போட்டில் ஏறிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இன்றைக்கே ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக உட்காந்துக்காண்ட இடம். சப்போஸ் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து போகிறதுக்காண்டி சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்த நேரம் வந்து இன்னைக்கு கூட்டமே இல்லைங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வெயில் வேறு அதிகமாக இருக்குது. மே மாதம் வரக்கூடாது, சம்மர் டைம்ஸ்லாம். ஆக்சுவலாக கன்னியாகுமரி என்னென்னா சன்ரைஸ் சன்செட் பார்க்க நல்லாவே இருக்கும். நம்ம இங்கே சன்செட் கண்டிப்பாக பார்ப்போம். வீட்டில் அப்டேட் பண்ணுறவங்ககிட்ட. நம்ம அந்த கப்பலில் தான் போய் ஏற போகிறோம். கப்பல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கப்பல்லேருந்து நம்ம ஐயா திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போக போகிறோம். அங்கே நண்பர்களே சேர்ந்து ஒன்றாய் போவோம். சரி, என்ன வெயில் சொல்லுது. நானும் கன்னியாகுமரி எத்தனையோ வாட்டி வந்திருக்காங்க. வருவேன் கன்னியாகுமரி சொல்லி இப்போ ஃபோட்டோ எடுப்பேன், அது ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஏன்னா ஆக்சுவலாக டைம் இருக்காது. ஒன் டே பிளான் பண்ணி கன்னியாகுமரி வருவோம். வந்து பக்கத்தில் 2-3 பிளேஸ் ரிவ்யூஸ் வாங்கிட்டு போயிடும் பார்த்தீங்களா. இந்த டைமில் கன்னியாகுமரியில் போட்டிங் இடம் வந்திருக்கும். முன்னாடி நார்த் இந்தியன்ஸ் டைம்லாம் முன்னாடி கொடையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க நண்பருக்கு போட்டு கிளம்பிட்டுங்க. நம்மளும் வந்த போட் இல்லை, கிளம்பல. நமக்கு அந்த வெயிட்டிங். வாங்க போயிட்டு அப்படியே பண்ணுறோம். இப்போதான் ஒரு கப்பல் உள்ள போயிட்டு வந்திருக்கு. அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. கப்பல் கிளம்பி விட்டது. கடல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சிலைக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். போட் அமைப்பு ஆக்சுவலாக பஸ் மாதிரி இருக்குங்க. பஸ்ஸில் போனால் எப்படி சீட்டு போட்டு எல்லாம் லைஃப் போட்டு
ப்ரோஸ் நம்ம கப்பல்லேருந்து இப்போ இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்துட்டு இப்போ நம்ம மணிமண்டபம் பக்கம் தான் போய்கிட்டு இருக்கோம். விவேகானந்தா ராக் மெமோரபிள். யானை சிலைகளும் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படியே இருக்கு. இந்த மணிமண்டபம் பார்க்குறது உள்ளே கூட என்எஸ்டி 30 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலாக அவங்க ரிட்டர்ன் போகிறது எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். போகும்போது ஃப்ரீயாக தாங்க இருக்குங்க மணிமண்டபம் போகிற பாதை. அதே ரிட்டர்ன் வரது தான் செம கூட்டமாகவே இருக்குது. விவேகானந்தரோட மணிமண்டபம் ஐயா. இப்போ உள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாதான், வெறுங்காலில் தான் போகணுங்க. பாருங்களேன் உள்ளே போகும் வழி. கால் சுடுது, செம்ம இதாக இருக்குது. ஆக்சுவலாக வெள்ளை கலர் பெயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க, சூடு இருக்காமல் இருக்கு. கடல் நல்ல தீவு மாதிரி கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெளியே நடக்கும்போது கால் சூடு அவ்வளோ தெரியல. விவேகானந்த மண்டபம். நான் வந்த நேரத்தில் இப்போ என்னாச்சுன்னா மணிமண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு வேலை நடந்துட்டு, அதெல்லாம் அங்கே போக முடியல. ஃப்யூச்சரில் அங்கே ஒரு கண்ணாடி பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு நடந்தே போகலாம், இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. விவேகானந்தர். ஓ, நார்த்து திசை பார்க்கறதுக்காண்டி உள்ளதா அந்த மண்டபம். இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, சரி போ. ஆக்சுவலாக அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இது உள்ளே வரது 30 ரூபா டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு, 2 persons. Oh my God. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விவேகானந்த மண்டபம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை, சன்ரைஸ் கேலண்டர். சூரியன் வந்து இந்த இடத்துல ஒதுக்கி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம விடியகாலையில் வந்து சூப்பராக சன் ஒதுக்கி, ஏன்னா இங்கே ஆக்சுவலாக நம்ம மட்டும் அங்கே பார்க்கலாம். வியூ பண்ணி ஒரு காற்றை எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் சன்ரைஸ் கேலண்டர். இங்கேருந்து நம்ம சூரியன் ஒதுக்கி இடத்த பார்க்கும்போது சூப்பராக விடியகாலில் இருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் மதிய டைம் வந்தாலும் இந்த வியூ பார்க்க முடியல. நீங்கள் வரந்தால் விடியகால இந்த இடத்துக்கு வாங்க, சூப்பராக வந்தால். அதுக்கான டைரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க கீழே. எந்த மாதம் எப்படி சூரியன் ஒதுக்கிற திசைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் மேப் மாதிரி போட்டிருக்காங்க டைரக்ஷன். நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க. இங்கேருந்து கடல் பக்கத்தில் ஃபீல் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம மட்டும் இந்த எஜ்ஜில் நிற்கிறோம். இந்த கடல் காற்று இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நைஸ் பிளேஸ். நம்ம அங்கே போய் சாமி பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து 75 சொல்லி உள்ளே வரது இருக்குது. வீக் டேஸ் இருந்தால் இங்கே ஸ்பீட் போட்டு 350 450 ரேஞ்ச்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க கூட வந்துட்டாங்க விவேகானந்தரை, அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்க முடியல. இது வழி இல்லை, நோ என்ட்ரி. தியான மண்டபம். எவ்வளோ தூரம் கடலுக்குள்ள வேலை பண்ண நடந்துட்டு ப்ரோஸ். இப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த திருவள்ளுவர் சிலை போய் பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ணாடி பாலம். இங்கேருந்து நம்ம சிலைக்கு நடந்தே போகிற மாதிரி நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக அடுத்து அந்த பாலம் பிரிட்ஜ் வேலை முடிஞ்ச உடனே இந்த கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஒன் டைம் வரலாம். ஆக்சுவலாக மதியம் வந்தாலும் சூடு அதிகமாக இருக்குது. கொடிக்கம்பம்